வணக்கம் டிஎன்பிஎஸ்சி நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சிக்கு ஜிகே பகுதியில் சிந்துவெளி நாகரிகம் என்ற தலைப்பில் மிக முக்கியமான முந்தைய ஆண்டு தேர்வுகளில் கேட்கப்பட்ட 50 வினாக்களை பார்க்க போகிறோம். வினாக்கள் மட்டும் இல்லாமல் அதற்கான பதில் மற்றும் விளக்கங்களோடு நம்ம ஒவ்வொரு வினாவையும் தொடர்ந்து பார்க்கலாம். வினா 1, சிந்துவெளி நாகரிகம் எந்த காலத்தை சேர்ந்தது? பதில் வெண்கல காலம். சிந்துவெளி மக்கள் வெண்கலத்தை பயன்படுத்த தெரிந்தவர்கள் என்பதால் இது வெண்கல காலம் எனப்படுகிறது. வினா 2, ஹரப்பா நாகரிகத்தின் இடிபாடுகளை முதலில் 1826 விவரித்தவர் யார்? பதில் சார்லஸ் மெசன். ஹரப்பா கோட்டையின் சுவர்களை கண்டு விவரித்த முதல் ஐரோப்பியர் கிழக்கிந்திய நிறுவன படைவீரர் சார்லஸ் மெசன் ஆவார். வினா 3, ஹரப்பா எப்போது கண்டுபிடிக்கப்பட்டது? பதில் ஆப்ஷன் 1921. தாயாராம் ஷஹானி என்பவரால் 1921 ஹரப்பா தளம் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்டது. வினா 4, சிந்துவெளி நாகரிகத்தின் மிகப்பெரிய தானிய களஞ்சியம் எங்கு கண்டறியப்பட்டது? பதில் ஆப்ஷன் ராஹி ஹர்கி. ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராஹி கர்கியில் முதிர்ச்சியடைந்த ஹரப்பா காலத்தைச் சேர்ந்த தானிய களஞ்சியம் கண்டறியப்பட்டது. வினா 5, மொஹஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்ட நாட்டிய பெண் சிலை எதனால் செய்யப்பட்டது? பதில் வெண்கலம். மெழுகு அச்சில் ஊற்றி வார்க்கும் முறையை பயன்படுத்தி இந்த வெண்கல சிலை செய்யப்பட்டது. குரூப் 2 2022 கேட்கப்பட்ட கேள்வி. வினா 6, சிந்துவெளி நாகரிகத்தின் கப்பல் கட்டும் தளம் எங்கு அமைந்திருந்தது? பதில் ஆப்ஷன் லோத்தல். குஜராத்தின் சபர்மதி ஆற்றின் ஒரு துணை ஆற்றின் கரையில் லோத்தல் அமைந்துள்ளது. குரூப் 4 2014 கேட்கப்பட்ட கேள்வி. வினா 7, சிந்துவெளி மக்கள் எந்த உலோகத்தின் பயனை அறிந்திருக்கவில்லை? பதில் ஆப்ஷன் இரும்பு. சிந்துவெளி மக்களுக்கு இரும்பு மற்றும் குதிரை குறித்த அறிவு இருக்கவில்லை. வினா 8, ஹரப்பா என்ற சொல்லின் பொருள் என்ன? பதில் ஆப்ஷன் புதையுண்ட நகரம். சிந்து மொழியில் ஹரப்பா என்றால் புதையுண்ட நகரம் என்று பொருள். வினா 9, மொஹஞ்சதாரோ என்ற சொல்லின் பொருள் என்ன? பதில் ஆப்ஷன் இறந்தவர்களின் மேடு. சிந்து மொழியில் மொஹஞ்சதாரோ என்பது இறந்தவர்களின் மேடு எனப்படுகிறது. வினா 10, காளிபங்கன் என்பதன் பொருள் என்ன? பதில் ஆப்ஷன் கருப்பு வளையல்கள். ராஜஸ்தானில் அமைந்துள்ள இவ்விடத்தில் கருப்பு நிற வளையல்களை கண்டறியப்பட்டதால் இப்பெயர் பெற்றது. வினா 11, சிந்துவெளி நாகரிகம் ஒரு டேஸ் நாகரிகம்? ஆப்ஷன் நகர நாகரிகம். விளக்கம்: திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு மற்றும் வடிகால் வசதிகள் இருந்ததால் இது ஒரு நகர நாகரிகமாக கருதப்படுகிறது. வினா 12, இந்திய தொல்லியல் துறை யாரால் நிறுவப்பட்டது? பதில் ஆப்ஷன் அலெக்சாண்டர் கன்னிங்காம். 1861 புதுடில்லியை தலைமையிடமாக கொண்டு கன்னிங்காம் ASIயை நிறுவினார். வினா 13, சிந்துவெளி மக்கள் தங்கள் வர்த்தக தொடர்பை வைத்திருந்த மேற்கு ஆசிய பகுதி எது? பதில் ஆப்ஷன் மெசபடோமியா. மெசபடோமியாவின் சுமேரிய பகுதிகளில் ஹரப்பா கால முத்திரைகள் கண்டெடுக்கப்பட்டன. அடுத்த கேள்வி. வினா 14, சிந்துவெளி மக்கள் தரைவழி போக்குவரத்திற்கு எதை பயன்படுத்தினர்? பதில் ஆப்ஷன் மாட்டு வண்டிகள். சக்கரம் பொருத்தப்பட்ட மாட்டு வண்டிகள் மற்றும் திமில் கொண்ட காளைகளை பயன்படுத்தினர். வினா 15, ஹரப்பா மக்கள் மெலுக்கா என்று எந்த பகுதியை அழைத்தனர்? பதில் ஆப்ஷன் சிந்துவெளி. அக்காடிய பேரரசர் நாரம் சின் குறிப்புகளில் மெலுக்கா என்பது சிந்துவெளியை குறிக்கிறது. அடுத்த கேள்வி. வினா 16, குஜராத்தில் உள்ள லோத்தல் யாரால் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்டது? பதில் ஆப்ஷன் SR ராவ். 1954
S.R. ராவ் என்பவரால் லோத்தல் கண்டுபிடிக்கப்பட்டது. 11ஆம் வகுப்பு புதிய புத்தகத்திலிருந்து. அடுத்த கேள்வி, சிந்துவெளி மக்கள் நீச்சலடிக்க பயன்படுத்திய பெருங்குளம் எங்குள்ளது? பதில் ஆப்ஷன் ஆ, மொஹஞ்சதாரோ. இது செவ்வக வடிவத்தில் அமைக்கப்பட்ட உலகின் முதல் பொதுக்குளம் ஆகும். வினா 18, சிந்துவெளி மக்களின் முக்கிய தெய்வம் எது? பதில் ஆப்ஷன் இ, பசுபதி, சிவன். அமர்ந்த நிலையில் உள்ள யோகியின் முத்திரை பசுபதி சிவனின் முற்கால வடிவமாக கருதப்படுகிறது. குரூப் 2 2013 கேட்கப்பட்ட கேள்வி. அடுத்த கேள்வி, ஹரப்பா மக்கள் பயன்படுத்திய மிகச்சிறிய எடையின் மதிப்பு என்ன? பதில் ஆப்ஷன் ஆ, 1.35 கிராம். விளக்கம், ஹரப்பா மக்கள் எடைகளை 1:2:4:8 என்ற இரும முறையில் பயன்படுத்தினர். அடுத்த கேள்வி, வினா 20, சிந்துவெளி எழுத்துக்கள் கீழ்கண்டவாறு எழுதப்பட்டன. பதில் ஆப்ஷன் இ, வலமிருந்து இடமாகவும் பிறகு இடமிருந்து வலமாகவும். இந்த எழுத்து முறை போஸ்ட்ரோபெடன் என்று அழைக்கப்படுகிறது. வினா 21, சிந்துவெளி நாகரிகத்தின் எல்லைகளில் தெற்கு எல்லை எது? பதில் ஆப்ஷன் இ, தைமாபாத். விளக்கம், மகாராஷ்டிராவின் தைமாபாத் தெற்கு எல்லையாகவும் ஷார்டுகை வடக்கு எல்லையாகவும் இருந்தன. இது குரூப் 2 2018 கேட்கப்பட்ட கேள்வி. ஹரப்பா மக்கள் எந்த பறவையை தெய்வமாக வழிபட்டனர்? விடை ஆப்ஷன் ஆ, புறா. ஹரப்பா மக்கள் புறாக்களை அவர்கள் புனித பறவைகளாக கருதினர். வினா 23, சிந்துவெளி நாகரிகம் வீழ்ச்சியடைய தொடங்கிய காலம் எது? பதில் ஆப்ஷன் இ, கிமு 1900. கிமு 1900 முதல் ஹரப்பா நாகரிகம் சரிய தொடங்கியது. குரூப் 4 2019 கேட்கப்பட்ட கேள்வி. சிந்துவெளி மக்கள் பருத்தி துணிகளை பயன்படுத்தினர் என்று அறிய காரணமானது எது? பதில் ஆப்ஷன் ஆ, சுழல் அச்சுகள். நூலை நூற்பதற்கான சுழல் அச்சுகள் அகழ்வாய்வில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. ஆதாரம் 6ஆம் வகுப்பு புதிய புத்தகம். இந்தியாவில் சிந்துவெளி நாகரிகத்தின் மிகப்பெரிய தளம் எது? பதில் ஆப்ஷன் இ, ராகி கர்கி. விளக்கம், இது ஹரியானா மாநிலத்தில் உள்ளது. இதுவே இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய தளம். குரூப் 1 2021 கேட்கப்பட்ட கேள்வி. வினா 26, யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்ட தளம் எது? பதில் ஆப்ஷன் ஆ, மொஹஞ்சதாரோ. இதன் வரலாற்று முக்கியத்துவம் கருதி யுனெஸ்கோ அங்கீகாரம் அளித்துள்ளது. வினா 27, சிந்துவெளி நாகரிகத்தின் மெச்சூர் ஹரப்பா காலம் எது? பதில் ஆப்ஷன் ஆ, கிமு 2600 முதல் 1900. விளக்கம், இதுவே நாகரிகம் அதன் உச்சத்தில் இருந்த காலம். குரூப் 2 2022 கேட்கப்பட்டது. வினா 28, ஹரப்பா மக்கள் எந்த மரத்தை வழிபட்டனர்? பதில் ஆப்ஷன் ஆ, அரச மரம். விளக்கம், அரச மரம் அவர்களின் வழிபாட்டிற்குரிய முக்கிய மரமாக இருந்தது. டிஎன்பிஎஸ்சி மாடல் வினா 12ஆம் வகுப்பு. வினா 29, சிந்துவெளி அகழ்வாய்வின் போது இந்திய தொல்லியல் துறையின் இயக்குநராக இருந்தவர் யார்? பதில் ஆப்ஷன் ஆ, ஜான் மார்சல். 1924 ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை உறுதிப்படுத்தினார். வினா 30, சிந்துவெளி மக்கள் அணிந்த ஆபரணங்கள் எதனால் செய்யப்படவில்லை? பதில் ஆப்ஷன் இ, இரும்பு. அவர்கள் இரும்பை அறிந்திருக்கவில்லை, தங்கம், வெள்ளி மற்றும் விலையுயர்ந்த கற்கள் பற்றி அறிந்திருந்தனர். வினா 31, செப்புத்தேரை ஓட்டிச் செல்லும் உருவம் எங்கு கண்டறியப்பட்டது? பதில் ஆப்ஷன் ஆ, தைமாபாத். விளக்கம், மகாராஷ்டிராவின் தைமாபாத்தில் செம்பால் ஆன தேர் சிற்பம் கிடைத்தது. வினா 32, சிந்துவெளி மக்களின் முக்கிய தொழில் யாது? பதில் ஆப்ஷன் இ, வேளாண்மை. விளக்கம்,
கோதுமை, பார்லி போன்ற பயிர்களை பயிரிட்டனர். வினா 33 இரட்டை பயிரிடல் முறை எங்கு பின்பற்றப்பட்டது? பதில் ஆப்ஷன் ஆ காளிபங்கன். உழவு செய்யப்பட்ட நிலங்கள் காளிபங்கனில் கண்டறியப்பட்டுள்ளன. வினா 34 சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திய சிவப்பு நிற மணிக்கற்களின் பெயர் என்ன? பதில் ஆப்ஷன் ஆ கார்னீலியன். கார்னீலியன் கற்கள் ஆபரணங்கள் செய்ய பயன்படுத்தப்பட்டன. குரூப் 1 2021 கேட்கப்பட்டது. 35 சிந்துவெளி நாகரிகம் ஒரு டேஸ் கால நாகரிகம். பதில் ஆப்ஷன் ஆ தொடக்க வரலாற்று காலம். விளக்கம் எழுத்துக்கள் இருந்தும் அவற்றை இன்று வரை வாசிக்க முடியாததால் இது தொடக்க வரலாற்று காலம் எனப்படுகிறது. வினா 36 குதிரையின் எலும்புகள் எங்கு கண்டறியப்பட்டுள்ளன? பதில் ஆப்ஷன் ஆ கர்கோட்டடா. பொதுவான பயன்பாட்டில் இல்லாவிட்டாலும் கர்கோட்டடாவில் குதிரை எலும்புகள் கிடைத்ததாக கூறப்படுகிறது. வினா 37 ஹரப்பா மக்கள் லாபிஸ் லாசூலி வைடூரியம் எங்கிருந்து பெற்றனர்? பதில் ஆப்ஷன் ஆ ஆப்கானிஸ்தான். ஷார்டுகை தளம் வைடூரியத்திற்கு புகழ் பெற்றது. ஆதாரம் 11ஆம் வகுப்பு புதிய புத்தகம். வினா 38 சிந்துவெளி நாகரிகத்தின் பரப்பளவு ஏறத்தாழ எவ்வளவு? பதில் ஆப்ஷன் ஆ 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். விளக்கம் சிந்துவெளி நாகரிகம் 1.3 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. குரூப் 4 2022 கேட்கப்பட்டது. 39 சிந்துவெளியின் முன்னோடி என்று அழைக்கப்படும் தளம் எது? பதில் ஆப்ஷன் ஆ மெஹர்கர். புதிய கற்காலத்தைச் சேர்ந்த மெஹர்கர் சிந்துவெளி நாகரிகத்தின் தோற்றத்திற்கு அடிப்படையாக அமைந்தது. குரூப் 2 2021 கேட்கப்பட்ட கேள்வி. வினா 40 சிந்துவெளி மக்கள் மண்பாண்டங்களை எதை கொண்டு அலங்கரித்தனர்? ஆப்ஷன் ஆ கருப்பு நிற ஓவியங்கள். விளக்கம் சிவப்பு நிற மண்பாண்டங்களில் கருப்பு நிறத்தில் சித்திரங்கள் வரையப்பட்டன. வினா 41 சிந்துவெளி நாகரிகத்தின் மேல் நகர அமைப்பில் இருந்தது எது? பதில் ஆப்ஷன் ஆ கோட்டை மற்றும் தானிய களஞ்சியம். கோட்டை பகுதி உயரமாக அமைக்கப்பட்டிருந்தது. இங்கு நிர்வாகிகள் வசித்தனர். டிஎன்பிஎஸ்சி மாடல் வினா. வினா 42 ஹரப்பாவிற்கு முதலில் வருகை தந்த தொல்லியல் ஆய்வாளர் கன்னிங்ஹாம் எந்த ஆண்டில் ஆய்வு செய்தார்? பதில் ஆப்ஷன் ஆ 1853, 1856, 1875. அடுத்த வினா 43 சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திய மிக நீளமான எழுத்துத்தொடர் எத்தனை குறியீடுகளை கொண்டது? பதில் ஆப்ஷன் இ 26. சிந்துவெளி முத்திரை ஒன்றில் அதிகபட்சமாக 26 குறியீடுகள் கண்டறியப்பட்டுள்ளன. வினா 44 மொஹஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்ட தாடி உடைய மனிதர் சிலை எதனால் ஆனது? பதில் ஆப்ஷன் ஆ ஸ்டீடைட் மாவுக்கல். இந்த சிலை ஒரு மதகுரு அல்லது தலைவராக இருக்கலாம் என கருதப்படுகிறது. வினா 45 சிந்துவெளி மக்கள் எந்த பொருளால் ஆன சீப்புகளை பயன்படுத்தினர்? பதில் ஆப்ஷன் ஆ தந்தம். யானை தந்தத்தால் ஆன சீப்புகள் மற்றும் ஆபரணங்கள் அகழ்வாய்வில் கண்டறியப்பட்டுள்ளன. 12ஆம் வகுப்பு எத்திக்ஸ் புக்கில் இருக்கு. ஹரப்பா மக்கள் கணக்கு பார்க்க எதனை பயன்படுத்தினர்? பதில் ஆப்ஷன் இ எடை கற்கள் மற்றும் அளவுகோல். இவர்கள் வணிகத்தில் துல்லியமான அளவீடுகளையும் எடை கற்களையும் பயன்படுத்தினர். 6ஆம் வகுப்பு புதிய புத்தகம். வினா 47 சிந்துவெளி நாகரிகத்தின் அழிவிற்கு முக்கிய காரணமாக ஜான் மார்ஷல் எதை குறிப்பிடுகிறார்? பதில் ஆப்ஷன் ஆ வெள்ளப்பெருக்கு. சிந்து நகரில் ஏற்பட்ட அடிக்கடி வெள்ளப்பெருக்கு நாகரிக அழிவிற்கு வழிவகுத்திருக்கலாம் என ஜான் மார்ஷல் கூறினார்.
48 சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திய அளவுகோல் எங்கு கிடைத்தது? விடை ஆப்ஷன் ஆ லோத்தல். லோத்தலில் கண்டெடுக்கப்பட்ட தந்தத்தினால் ஆன அளவுகோல் சிறிய அளவீடுகளை கொண்டுள்ளது. இது குரூப் 4 2023 கேட்கப்பட்ட கேள்வி. வினா 49 தென்னிந்தியாவில் பெயர்கள் சிந்துவெளியில் உள்ள இடங்களோடு ஒத்துப்போவதாக கூறியவர்? விடை ஆப்ஷன் ஆ ஆர் பாலகிருஷ்ணன் IAS. இவர் கொர்க்கை, வஞ்சி, தொண்டி போன்ற பெயர்கள் சிந்துவெளி இடங்களுடன் பொருந்துவதை ஆய்வு செய்தார். வினா 50 சிந்துவெளி மக்கள் செம்பை பெற எங்கு வணிகம் செய்தனர்? பதில் ஆப்ஷன் ஆ ஓமன் மற்றும் ராஜஸ்தான். கேத்ரி. ராஜஸ்தானில் கேத்ரி சுரங்கம் மற்றும் ஓமன் பகுதி செம்பிற்கு புகழ் பெற்றது. நன்றி நண்பர்களே. அடுத்த பகுதியில் மீதமுள்ள 50 வினாக்களையும் பார்க்கலாம். தொடர்ந்து பயிற்சி செய்ய TNPSC PYQ எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துக்கங்க.